வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவை ஒன்றிணைக்க சம்மதித்தார் எடப்பாடி பழனிசாமி. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பல்வேறு அணிகளாக பிரிந்து கிடைக்கின்றது. ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் என பல்வேறு அணிகளாக பிரிந்து தனித்தனியாக செயல்பட்டு வருகின்றன. அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற அணியினர் அனைவரும் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் பாஜக தயவோடு மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கான முயற்சிகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அதிமுகவின் பொதுச் செயலராக பதவியேற்ற எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை ஓபிஎஸ் உட்பட யாரையும் எக்காரணம் கொண்டும் கட்சியில் மீண்டும் சேர்ப்பதில்லை என்ற முடிவில் உறுதியாக உள்ளார். அதேபோல வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதிலும் எடப்பாடி பழனிசாமி உறுதி காட்டி வந்தார். ஆனால் அதிமுக செல்வாக்கு கொண்ட மேற்கு மாவட்டத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் தொடர்ந்து இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் சசிகலாவை தவிர மற்றவர்களுடன் இணைய தயாரானாலும் தன்னையே முன்னிலைப்படுத்த வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி நிபந்தனை விதித்ததாக கூறப்படுகிறது. செங்கோட்டையன் திடீர் போர்க்கொடி தூக்குவதற்கு பின்னணி டெல்லி பாஜக தலைமைதான் என்பதனை இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்டுள்ளார். இதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து டெல்லியின் திட்டத்தை எடுத்து சொல்லி இருக்கிறார். அப்பொழுது மீண்டும் பாஜக கூட்டணி அமைப்பதை பற்றியும் எடுத்து சொல்லி இருக்கிறார். பொதுச் செயலாளர் பதவி தன்னிடம் இருந்து செங்கோட்டையனுக்கோ எஸ்பி வேலுமணிக்கோ மாறிவிடக் கூடாது என்பதால் பாஜக தலைமை சொன்பதற்கு எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்துள்ளதாக கூறப்படுகிறது. கட்சியை மீண்டும் ஒன்று சேர்த்தால்தான் தேர்தல் நேரத்தில் வேண்டியதை செய்வோம் என பாஜக தலைமை எச்சரித்ததால் சசிகலாவை தவிர மற்றவர்களுடன் இணைய எடப்பாடி பழனிசாமி தயாராகி விட்டார் என்கிறார்கள். ஆனால் ஓபிஎஸ்க்கு வேறு பதவி கேட்க கூடாது, தலைமை பதவி தன்னிடம் தான் இருக்க வேண்டும், தேர்தலில் தன்னையே முன்னிலைப்படுத்த வேண்டும் என்றும் நிபந்தனை விடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து பாஜக தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவின் கவனத்திற்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் கண்ணசைத்தால் இணைப்பு அரங்கேறும் ஒன்று என்று ஓபிஎஸ் ஆதரவாளரான மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட பல ஆதரவாளர்கள் கூடி பேசி வருகின்றனர். இதனால்தான் அவர்கள் முகத்தில் இருப்பதோ இப்போதே 1000 வாட்ஸ் பல்புகள் வெளிச்சம் பாய்ந்துள்ளது. இதனை அறிந்து கொண்டுள்ள அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் இத்தனை நாள் வாய்க்கு வந்ததை பழித்து விட்டு இப்பொழுது இணைந்தால் எப்படி அவர்களுடன் பேச முடியும் என கையை பிசைந்து வருகின்றனர். இந்த ஒரு தகவல் அதிமுகவில் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.